பாரதிதாசன் அவர்களுடைய மாணவர் என்கிற சிறப்பு நம்முடைய அரங்கசாமி என்கிற எத்திராஜுலு ஐயா அவர்களுக்கு உண்டு. செவாலியர் விருது என்பது கலை இலக்கியங்களில் சிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய தலை சிறந்த விருது. பிரெஞ்சு நாடுடைய விருதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய இந்த 8ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழையில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொடுவானம் அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த ஓடை அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த பாடலை கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை நாம் இப்போ பார்க்கலாம். இந்த பாடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவர் கவிஞர் வாணிதாசன். அரங்கசாமி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்டவங்க. இவர் பாரதிதாசனுடைய மாணவர் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அடையாளம். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவராக இருந்திருக்காங்க. கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்கள்லாம் பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி அவருக்கு சிறப்பு பெயர்களை கொடுத்து பாராட்டி மகிழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை, பிரெஞ்சு அரசருடைய மிக உயரிய விருதான கலை இலக்கிய படைப்புகளுக்கு வழங்கக்கூடிய செவாலியர் விருது இவர் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கூட இந்த விருதை பெற்றவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சிறந்த நூல்களில் இங்கே பட்டியலிட்டிருக்காங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் அப்படின்னு. இந்த 8ஆம் வகுப்பு இயல் 2 கவிதை பேழையில் இருக்கக்கூடிய பாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடுவானம் அப்படிங்கிற கவிதை நூலில் இருந்து ஓடை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடலை தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. பாட இந்த ஓடையந்த பள்ளி சென்று பயின்றதோடி, பாட இந்த ஓடையந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. பாட இந்த ஓடையந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கும் இன்பம் கூட்டி. நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கும் இன்பம் கூட்டி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரமில்லார் நாண, நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீழுழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கேற்ப முழவை மீட்பாட பாடலை இங்கே பார்த்தோம். பாடலை மீண்டும் ஒரு முறை மாணவ செல்வங்கள் பிழையற உச்சரிப்பு பிழையின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் வாசித்து காட்டுகிறேன். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, பாடைந்த ஓடையந்த பள்ளி சென்று பயின்றதோடி, ஏடு போதா இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரோடி. அடுத்து, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி, கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. நெஞ்சில் ஈரமில்லார் நாண நீளுழைப்பை கொடையை காட்டி, நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீழுழைப்பை கொடையை காட்டி, செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கேற்ப முழவை மீட்டும். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே. இந்த ஓடை ஓடி வருகிற போது மேடான பகுதியிலிருந்து பள்ளமான இடத்தை நோக்கி ஓடு வருவது தன்னுடைய இயல்பு. காடுகளை தாண்டி மலைகளில் தொடங்கி காடுகளை தாண்டி சமவெளியில் அழகாக ஓடிக்கொண்டே இருக்கிறது.
வாணிதாசன் அவர்களுடைய இயற்கையை கண்டு ரசிக்கிற அந்த அருமையான நிலையை, அற்புதமான பாடலை ஓடை என்கிற கவிதையாக தந்திருக்கிறார். பாடலை முதலாக படிக்கின்ற போது வாய்விட்டு உறக்க படிக்க வேண்டும், மனதிலே பதியும், திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வருதல் வேண்டும். அப்படி செய்கிற போது பாடல் மிக ஆழமாக மனதிலே பதியும். அதனுடைய ஒலி வடிவத்திற்கு மாற்றம் இல்லாமல் செல்வங்கள் இந்த பாடலை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்படி கற்றுக்கொள்கிற போது தமிழும் இயற்கை அழகும் நல்ல சிந்தனையும் ஆழ்ந்த மனதிலே பதிகிற அந்த முறையும் மாணவ செல்வங்களுக்கு கைவரப்பெறும் என்று சொல்லி இந்த காணொளியை இத்தோடு நிறைவு செய்கிறோம். சேயோன் செந்தமிழ் மன்றத்தினுடைய வழியாக பொன் பசுமை காணொளிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். மாணவ செல்வங்களும் பெற்றோரும் தொடர்ந்து காணொளிகளை கண்டு பயன்பெற்று மாணவ செல்வங்களுக்கு நம் தமிழை நற்றமிழை நாளும் தந்து மகிழ்வோம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.